வணக்கம் நண்பர்களே. கடந்த வாரம் பிரித்தானியாவில் அதிகம் பேசப்பட்ட செய்திகள் பற்றி பார்க்க போகிறோம். 2080 ஆண்டுக்குள் இங்கிலாந்தில் 8 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் வெள்ள ஆபத்தை எதிர்நோக்கப் போவதாக புதிய ஆய்வில் எச்சரிக்கை வெளியாகி இருக்கிறது. 2080 ஆண்டுக்குள் இங்கிலாந்து முழுவதும் சுமார் 866,000 வீடுகள் வெள்ள அபாயத்திற்கு உள்ளாக கூடும் என புதிய ஆய்வு எச்சரித்திருக்கிறது. இந்த பகுப்பாய்வை ஜியோஸ்மார்ட் நிறுவனம் கிரீன் பீஸ் அமைப்பிற்காக மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த கணிப்பு தொழில்துறைக்கு முந்தைய காலத்தை விட உலக வெப்பநிலை 2.4 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்தால் ஏற்படும் தாக்கங்களை அடிப்படையாக கொண்டது அப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவாக கடல் மட்ட உயர்வு மற்றும் கனமழை அதிகரிப்பு போன்ற காரணிகள் இந்த வெள்ள ஆபத்தை பல மடங்கு உயர்த்தும் என இந்த ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பிரித்தானியா வாழ் மக்களிடையே அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக வெளிவந்திருந்தது. தொடர்ந்து ஒரு சுவாரஸ்யமான அதிகம் பேசப்பட்ட செய்தியாக இதனை பார்க்கலாம். சிறுமியாக இருந்தபோது ராணி 2ஆம் எலிசபெத் எழுதிய கடிதம் 25,000 பவுண்டுக்கு ஏலத்தில் விற்பனையாகி இருக்கின்றது. இது ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக கடந்த வாரம் லண்டனில் வெளிவந்திருந்தது. இங்கிலாந்தின் மறைந்த ராணி 2ஆம் எலிசபெத் சிறுமியாக இருந்தபோது சுமார் 10 வயதில் எழுதிய பருவ கடிதம் சமீபத்தில் நடைபெற்ற ஏலத்தில் இவ்வாறு 25,000 பவுண்டுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. கெண்ட் பகுதியில் நடைபெற்ற இந்த ஏலத்தில் 1936 முதல் 1940 ஆண்டுகளுக்கு இடையில் எழுதப்பட்டதாக கருதப்படும் இந்த அரிய கடிதம் குறிப்பிடத்தக்க விலைக்கு கைமாறியிருக்கிறது. இந்த கடிதம் வின்ஸ்டர் நகரில் உள்ள ராயல் லாட்ஜில் தலைமை வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய பீட்ராய்ஸ் ஸ்டில்மேனுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக வலம் வந்தது. தொடர்ந்து கடந்த வாரம் இடைத்தேர்தல் இடம்பெற்றிருந்தது. இதில் கிரீன் பார்ட்டி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்திருந்தது. லேபர் கட்சி பெரும் பின்னடைவையும் சந்தித்திருந்தது. கோர்டன் அண்ட் டென்டோன் இடைத்தேர்தலில் பசுமை கட்சி அதாவது கிரீன் பார்ட்டி முதல் முறையாக வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தலைமையிலான லேபர் கட்சி 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்து நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வரலாற்றில் பசுமை கட்சி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தது இதுவாகத்தான் இருக்கின்றது. அந்த கட்சியின் வேட்பாளர் ஹன்னா ஸ்பென்சர் 14,980 வாக்குகளை பெற்று புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அதனை தொடர்ந்து வெற்றி பெற்ற கட்சியினருடைய கொண்டாட்டங்களும் அவர்களுடைய வாக்குறுதிகளும் ஒரு பக்கம் இருக்க, பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் தொடர்ந்தும் பிரித்தானிய மக்களுக்காக தான் உழைப்பேன் என்ற நம்பிக்கையான செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். இது ஒரு புறம் லண்டனில் பேசுபொருளாக மாறியிருந்தது. அதே போன்று இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உருக்கமான ஒரு செய்தி அப்படி என்று சொல்லலாம். இறந்தவரிடமிருந்து தானுமாக பெறப்பட்ட கருப்பை மூலம் முதலாக இங்கிலாந்தில் குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. இங்கிலாந்தின் முதன்முறையாக இறந்த கொடையாளியிடமிருந்து தானமாக பெறப்பட்ட கருப்பையை பயன்படுத்தி ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கிறது. கெண்ட் பகுதியை சேர்ந்த கிரேஸ் பெல் மற்றும் அவரது கணவன் ஸ்டீவ் பவுல் ஆகியோருக்கு இந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. 10 வாரங்களாகும் குழந்தையை அவரது பெற்றோர் ஒரு அதிசயம் அப்படி என்று அழைக்கிறார்கள். கிரேஸ் பெல் MRKH சிண்ட்ரோம் என்ற பாதிப்புடன் பிறந்தவராம். இதன் காரணமாக அவருக்கு பிறப்பிலேயே கருப்பை இல்லை, ஆனால் சினைப்பைகள் சாதாரணமாக இருந்தது. தமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்று 16 வயதிலேயே அவருக்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 2024 ஆக்ஸ்போர்டில் உள்ள தேவாலய மருத்துவமனையில் 10 மணி நேர அறுவை சிகிச்சை மூலம் கிரேஸுக்கு கருப்பை மாற்றப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு லண்டனில் உள்ள லிஸ்டர் கருத்தரிப்பு மையத்தில் IVF மற்றும் கருமுட்டை இடமாற்றம் மூலம் அவர் கருத்தரித்து ஆரோக்கியமாக குழந்தை பிறந்திருக்கின்றது. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் உருக்கமான செய்தியாக வலம் வந்திருந்தது லண்டனில். தொடர்ந்து மத்திய கிழக்கில் இங்கிலாந்து தளங்களுக்கு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான இந்த மோதல்களில் இங்கிலாந்து பங்கேற்கவில்லை எப்படி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் அங்கு அமைந்துள்ள இங்கிலாந்தின் ராணுவ தளங்களுக்கு பாதுகாப்பு கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை காலை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல நகரங்களை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து வான்வழி தாக்குதல்களை தொடங்கியிருக்கின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் உடன்படிக்கையின்றி முடிவடைந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தும் போர் நடவடிக்கைகளில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இறந்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து தங்கள் தலைவரின் இழப்பிற்கு தாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படி என்றவாறும் பல செய்திகளை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் போர் பதற்ற நிலை நிலவிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இங்கிலாந்து தங்களுடைய தளங்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தி இருக்கின்றது. இப்படியான செய்திகள் தான் கடந்த வாரம் லண்டனை பொறுத்த வரைக்கும் அதிகம் பேசப்பட்ட பகிரப்பட்ட செய்திகளாக பார்க்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கின்றேன். கடந்த வாரம் பிரித்தானியாவில் என்ன நடந்தது என்பது பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள. தொடர்ந்தும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.